அமைதியின் ஆழ்ந்த நிழலில் ஒரு ஒளி எழுகிறது. அந்த ஒளிதான் சமாதியின் வழி. அது புத்தரின் உள்ளுணர்வின் வடிவம், மனம். அமைதியின் கடலில் கரையின்றி நீந்தும் போதுதான் அந்த ஒளி வெளிப்படுகிறது. புத்தர் கூறியது வழி அல்ல, அது வாழ்வியல் மறுமொழி, வாழ்க்கையின் சுவாசம். ஒவ்வொரு மூச்சிலும் அந்த சமாதியின் விதை இருக்கிறது. ஆனால் அதைக் காண மனம் புனிதமாக வேண்டும். ஆசையின் அலைகள் அடங்க வேண்டும். நினைவின் மாயை நின்றுவிட வேண்டும். அந்த நேரம் தான் யோகத்தின் ரகசியம் திறக்கப்படுகிறது. அந்த ரகசியம் புத்தரின் நிழலில் மறைந்திருக்கிறது. அவர் சிந்தனையின் ஆழம் அளவில்லாத கடல் போன்றது. அந்த கடலின் அடியில் இருக்கும் முத்துதான் சமாதி. அந்த முத்தை அடைய விரும்பும் உயிர் முதலில் தன்னை மறக்க வேண்டும். மறப்பின் வழியே நினைவின் தூய்மை பிறக்கிறது. தன்னை மறக்கும் தருணமே ஆன்மா தன்னை காணும் தருணம். அந்த தருணம்தான் புத்தரின் யோகத்தின் உச்சி. மனம் ஓய்வதில்லை, அது ஓடும் நதி போல் பாய்கிறது. அந்த ஓட்டத்தை நிறுத்த முயலாதே என்று புத்தர் கூறினார். அதைக் காண்பது போதும் அதை ஏற்றுக்கொள், அதை உணர். அந்த உணர்வோ தன்னில் ஆழ்ந்த கவனத்தின் விதையை விதைக்கும். அந்த விதை முளைக்கும் போது அது ஆன்மீக வெளிச்சமாக மாறுகிறது. யோகத்தின் ரகசியம் இந்த எளிமையில் உள்ளது. அதாவது எதையும் தள்ளாதே, எதையும் பிடிக்காதே, நடுவே இருப்பதே சமநிலை. சமநிலையே சமாதி. அந்த சமநிலை காற்றின் திசை போல மாறாது, அது நிலையாக இருக்கும். அது தன்னில் தங்கி ஒளிரும் அமைதியின் அசையாத நெருப்பு. புத்தர் அந்த நெருப்பை தன்னில் எரிய விட்டார். அவரின் சுவாசம் ஒவ்வொரு முறை ஒரு மந்திரம் போல மாறியது. சுவாசம் உள்ளே சென்றதும் வெளியே வந்ததும் இடையில் ஒரு இடைவெளி. அதுதான் சமாதியின் கதவு. அந்த கதவை திறப்பதற்கு மனம் எந்த திசையிலும் செல்லக்கூடாது. அது நின்றுவிட வேண்டும். ஆனால் நின்றது போல தோன்றும். அதுவும் ஒரு மாயை. ஏனெனில் மனம் என்றால் இயக்கம், இயக்கம் என்றால் சிந்தனை. ஆனால் புத்தர் சொன்னார், சிந்தனையை நிறுத்துவது இல்லை, சிந்தனையே கடந்து செல்வது. அந்த கடத்தல்தான் தியானம். தியானத்தின் வழியே சமாதி வருவது இல்லை, தியானம்தானே சமாதியாக மாறுகிறது. அந்த மாற்றம் மிக மென்மையானது. பூவின் மனம் பரவுவது போல அமைதியின் துளிகள் மனத்தில் விழும்போது யோகத்தின் நெருப்பு தானாக எரிகிறது. சமாதி என்றால் மரணம் இல்லை, சமாதி என்றால் பிறப்பு இல்லை, சமாதி என்றால் நிலை இல்லாத நிலை. அதே நேரத்தில் நிலையற்ற நிலையிலே நிலைமையாய் நிற்பது. அது ஒரு பரம பரிணாமம். அது புத்தரின் உள்ளுறுப்பு. அந்த பரிணாமம் மனிதனின் எல்லைகளை உடைக்கிறது. அந்த உடைப்புதான் விடுதலை. ஆன்மா தனது வடிவத்தை மறக்கும் போதுதான் அதற்குள் புனித ஆற்றல் எழுகிறது. அந்த ஆற்றல்தான் யோகத்தின் இரகசியம். அந்த ஆற்றல் பேசாது, அது பிரகாசிக்கும். அது ஓடும் நதி போல அமைதியாக, பாயும் நதி போல அதன் இசை உன்னதம். அந்த இசையை கேட்க மனம் அமைதியாக இருக்க வேண்டும். அந்த அமைதி பிறக்க தன்னையே விட்டு தன்னை நோக்க வேண்டும். தன்னை காண தன்னை மறக்க வேண்டும். அந்த மறப்பின் சுகமே புத்தரின் சமாதி பாதை. அவர் சொன்னார், இதை யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது, இதை யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாது, இதை அனுபவிக்க முடியும் மட்டுமே. ஆன்மா தன்னுள் செல்வது ஒரு பயணம். அந்த பயணத்தில் வழி இல்லை, பாதை இல்லை, போக்குவரத்து இல்லை. ஆனால் நடை உள்ளது. அந்த நடைதான் தியானம். அந்த தியானத்தின் உச்சிதான் யோக ரகசியம். அந்த ரகசியம் உன்னிலையை கடக்கிறது. அந்த உன்னிலையை உணரும்போது புறநிலையின் எல்லைகள் மறைகின்றன. அந்த மறைவுதான் ஒளி. அந்த ஒளியில் புத்தர் காணப்படுகிறார். அவர் உருவமில்லாமல் நிற்கிறார். அவர் நிசப்தம் பேசுகிறது. அவர் அமைதி பாடுகிறது. அவர் சமாதி பரவுகிறது. அந்த பரவல் நம் உள்ளத்தில் ஒரு புதிய சூரியனாக உதிக்கிறது. மனிதன் அந்த சூரியனை காண்கிறான், ஆனால் அதற்குள் செல்வதை பயப்படுகிறான். ஏனெனில் அந்த ஒளி தன் இருளை எரிக்கும். அந்த எரிப்பே புனிதம். அந்த எரிப்பே தியாகம். அந்த தியாகமே சமாதி. புத்தர் அந்த தீயில் எரிந்தார், ஆனால் அவர் அழியவில்லை. அவர் ஒளி ஆனார். அந்த ஒளி யோகத்தின் முடிவல்ல, ஆரம்பம். அது புதிய விழிப்பு. அது ஆற்றலின் விழிப்பு. அது சமாதியின் ரகசியம். அமைதியின் ஆழ்ந்த நிழலில் ஒரு ஒளி எழுகிறது. அந்த ஒளிதான் சமாதியின் வழி. அது புத்தரின் உள்ளுணர்வின் வடிவம், மனம். அமைதியின் கடலில் கரையின்றி நீந்தும் போதுதான் அந்த ஒளி வெளிப்படுகிறது. புத்தர் கூறியது வழி அல்ல, அது வாழ்வியல் மறுமொழி, வாழ்க்கையின் சுவாசம். ஒவ்வொரு மூச்சிலும் அந்த சமாதியின் விதை இருக்கிறது. ஆனால் அதைக் காண மனம் புனிதமாக வேண்டும். ஆசையின் அலைகள் அடங்க வேண்டும். நினைவின் மாயை நின்றுவிட வேண்டும். அந்த நேரம் தான் யோகத்தின் ரகசியம் திறக்கப்படுகிறது. அந்த ரகசியம் புத்தரின் நிழலில் மறைந்திருக்கிறது. அவர் சிந்தனையின் ஆழம் அளவில்லாத கடல் போன்றது. அந்த கடலின் அடியில் இருக்கும் முத்துதான் சமாதி. அந்த முத்தை அடைய விரும்பும் உயிர் முதலில் தன்னை மறக்க வேண்டும். மறப்பின் வழியே நினைவின் தூய்மை பிறக்கிறது.
தன்னை மறக்கும் தருணமே ஆன்மா தன்னை காணும் தருணம். அந்த தருணம்தான் புத்தரின் யோகத்தின் உச்சி. மனம் ஓய்வதில்லை, அது ஓடும் நதி போல் பாய்கிறது. அந்த ஓட்டத்தை நிறுத்த முயலாதே என்று புத்தர் கூறினார். அதைக் காண்பது போதும், அதை ஏற்றுக்கொள், அதை உணர். அந்த உணர்வோ தன்னில் ஆழ்ந்த கவனத்தின் விதையை விதைக்கும். அந்த விதை முளைக்கும் போது அது ஆன்மீக வெளிச்சமாக மாறுகிறது. யோகத்தின் ரகசியம் இந்த எளிமையில் உள்ளது. அதாவது எதையும் தள்ளாதே, எதையும் பிடிக்காதே, நடுவே இருப்பதே சமநிலை. சமநிலையே சமாதி. அந்த சமநிலை காற்றின் திசை போல மாறாது, அது நிலையாக இருக்கும். அது தன்னில் தங்கி ஒளிரும் அமைதியின் அசையாத நெருப்பு. புத்தர் அந்த நெருப்பை தன்னில் எரிய விட்டார். அவரின் சுவாசம் ஒவ்வொரு முறை ஒரு மந்திரம் போல மாறியது. சுவாசம் உள்ளே சென்றதும் வெளியே வந்ததும் இடையில் ஒரு இடைவெளி. அதுதான் சமாதியின் கதவு. அந்த கதவை திறப்பதற்கு மனம் எந்த திசையிலும் செல்லக்கூடாது. அது நின்றுவிட வேண்டும். ஆனால் நின்றது போல தோன்றும். அதுவும் ஒரு மாயை. ஏனெனில் மனம் என்றால் இயக்கம், இயக்கம் என்றால் சிந்தனை. ஆனால் புத்தர் சொன்னார், சிந்தனையை நிறுத்துவது இல்லை, சிந்தனையே கடந்து செல்வது. அந்த கடத்தல்தான் தியானம். தியானத்தின் வழியே சமாதி வருவது இல்லை, தியானம்தானே சமாதியாக மாறுகிறது. அந்த மாற்றம் மிக மென்மையானது. பூவின் மனம் பரவுவது போல அமைதியின் துளிகள் மனத்தில் விழும்போது யோகத்தின் நெருப்பு தானாக எரிகிறது. சமாதி என்றால் மரணம் இல்லை, சமாதி என்றால் பிறப்பு இல்லை, சமாதி என்றால் நிலை இல்லாத நிலை. அதே நேரத்தில் நிலையற்ற நிலையிலே நிலைமையாய் நிற்பது. அது ஒரு பரம பரிணாமம். அது புத்தரின் உள்ளுறுப்பு. அந்த பரிணாமம் மனிதனின் எல்லைகளை உடைக்கிறது. அந்த உடைப்புதான் விடுதலை. ஆன்மா தனது வடிவத்தை மறக்கும் போதுதான் அதற்குள் புனித ஆற்றல் எழுகிறது. அந்த ஆற்றல்தான் யோகத்தின் இரகசியம். அந்த ஆற்றல் பேசாது, அது பிரகாசிக்கும். அது ஓடும் நதி போல அமைதியாக, பாயும் நதி போல அதன் இசை உன்னதம். அந்த இசையை கேட்க மனம் அமைதியாக இருக்க வேண்டும். அந்த அமைதி பிறக்க தன்னையே விட்டு தன்னை நோக்க வேண்டும், தன்னை காண, தன்னை மறக்க வேண்டும். அந்த மறப்பின் சுகமே புத்தரின் சமாதி பாதை. அவர் சொன்னார், இதை யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது, இதை யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாது, இதை அனுபவிக்க முடியும் மட்டுமே. ஆன்மா தன்னுள் செல்வது ஒரு பயணம். அந்த பயணத்தில் வழி இல்லை, பாதை இல்லை, போக்குவரத்து இல்லை. ஆனால் நடை உள்ளது. அந்த நடைதான் தியானம். அந்த தியானத்தின் உச்சிதான் யோக ரகசியம். அந்த ரகசியம் உள்நிலையை கடக்கிறது. அந்த உள்நிலையை உணரும்போது புறநிலையின் எல்லைகள் மறைகின்றன. அந்த மறைவுதான் ஒளி. அந்த ஒளியில் புத்தர் காணப்படுகிறார். அவர் உருவமில்லாமல் நிற்கிறார். அவர் நிசப்தம் பேசுகிறது. அவர் அமைதி பாடுகிறது. அவர் சமாதி பரவுகிறது. அந்த பரவல் நம் உள்ளத்தில் ஒரு புதிய சூரியனாக உதிக்கிறது. மனிதன் அந்த சூரியனை காண்கிறான், ஆனால் அதற்குள் செல்வதை பயப்படுகிறான். ஏனெனில் அந்த ஒளி தன் இருளை எரிக்கும். அந்த எரிப்பே புனிதம். அந்த எரிப்பே தியாகம். அந்த தியாகமே சமாதி. புத்தர் அந்த தீயில் எரிந்தார், ஆனால் அவர் அழியவில்லை. அவர் ஒளி ஆனார். அந்த ஒளி யோகத்தின் முடிவல்ல, ஆரம்பம். அது புதிய விழிப்பு. அது ஆற்றலின் விழிப்பு. அது சமாதியின் ரகசியம். சமாதியின் நிசப்தம் நம் இதயத்தின் ஆழத்தில் ஒலிக்கிறது. அந்த ஒலி வெளியில் கேட்கப்படாது, ஆனால் அது உள்ளத்தில் மெல்ல விரியும் புனித அலை. அது மனத்தின் எல்லைகளை கடந்து சென்று ஆன்மாவின் ஒளியுடன் கலக்கிறது. புத்தர் அந்த அலைகளைக் கண்டவர். அவர் கூறினார், அமைதிதான் உண்மையான குரு. அது பேசாது, ஆனால் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கும். அது காட்டாது, ஆனால் வழி திறக்கும். அது அழைக்காது, ஆனால் அழைத்தே தீரும். அந்த அழைப்பை உணரும் மனம்தான் யோகியின் இதயம். அந்த இதயம் தன் துடிப்பை கேட்கும்போது பிரபஞ்சத்தின் இதய துடிப்பு அதே தாளத்தில் ஒலிக்கும். அந்த ஒலியுடன் ஒன்று ஆனதுதான் சமாதியின் அனுபவம். அந்த அனுபவத்தில் வரையறைகள் இல்லை. புத்தர் சொன்னார், நான் யாருமில்லை என்ற உணர்வுதான் முழுமையின் தொடக்கம். அந்த முழுமை எதுவும் இல்லாமை போல தோன்றும், ஆனால் அதில்தான் யாவும் உள்ளது. அந்த யாவுமில்லை காணப்படும் போது தியானம் தானாக தன்னை கைவிடும். தியானம் இல்லாத தியானமே சமாதி. அங்கே முயற்சி இல்லை, அங்கே பிரயாணம் இல்லை, அங்கே இலக்கு இல்லை. அங்கே இருப்பது ஒரே ஒளி. அந்த ஒளிதான் உண்மை. புத்தர் அந்த உண்மையை காண்பிக்கவில்லை, அவர் அதில் தங்கினார். அவர் அமைதியின் நிழலில் தன்னை கரைத்தார். அந்த கரைத்தல் மரணம் அல்ல, அது பிறப்பு. அது ஆன்மாவின் மறுபிறப்பு. தன்னை மறந்த பிறகுதான் தன்னை காண முடியும் என்று அவர் கூறினார். தன்னை காண முடியாதவரை மனம் பின்வரும் ஆசைகளைத் துறக்காது. மனம் தன்னை விட்டு போகும்போது தன்னே வெளிச்சமாகும். அந்த வெளிச்சமே யோக ரகசியத்தின் நுண்ணிய நிலை. மனம் அலைகள் போல இயங்கும். ஒவ்வொரு சிந்தனையும் ஒரு அலை. அது எழுந்து மறைகிறது.
அதனை நிறுத்த முயன்றால் அது மேலும் பலம் பெறும். ஆனால் அதனைக் காண்பது, அதை அமைதியாக்கும் காண்பதுதான் கவனம். கவனமே தியானம். தியானமே யோகத்தின் வேர்கொண்டு மரமாகும். அந்த மரம் இலைகளில்லாமல் இருந்தாலும் உயிரோடு இருக்கும் அந்த உயிர்தான் ஆன்மா. ஆன்மா என்றும் அசையாத தீ. அந்த தீ குளிர்விக்காது, அது எரியும் ஆனால் எரிக்காது, அது ஒளியூட்டும். அது சமாதியின் தீ. புத்தர் அந்த தீயில் தன்னை முழுவதும் இழந்தார். ஆனால் எரிந்த இடத்தில் இருள் இல்லை, அங்கே வெளிச்சம் மட்டுமே இருந்தது. அந்த வெளிச்சம்தான் கருணையின் வடிவம், யோகத்தின் இதயம். அந்த இதயம் எல்லா உயிர்களையும் தொடும். புத்தர் யோகத்தை உடலால் கற்றுக்கொள்ளவில்லை, அவர் அதை உயிரால் உணர்ந்தார். ஒவ்வொரு மூச்சும் ஒரு யோகமாக இருந்தது, ஒவ்வொரு பார்வையும் ஒரு தியானமாக இருந்தது, ஒவ்வொரு மோனமும் ஒரு சமாதியாக இருந்தது. அந்த நிலை மனிதனுக்கு தொலைவில் தோன்றினாலும் அது தன்னுள் மிக அருகில் உள்ளது. அந்த அருகிலேயே தன்னை காண முடியாதவரை நாம் வெளியில் தேடிக்கொண்டே இருப்போம். ஆனால் வெளி தேடல் உள்ளின் கதவுக்குச் சென்றால் திடீரென வெளி மறையும். அப்போது மனம் தன் குரலைக் கேட்காது, ஆன்மாவின் இசையைக் கேட்கும். அந்த இசை பிரபஞ்சத்தின் பாட்டு. அந்த பாட்டு வார்த்தை இல்லாமல் ஒலிக்கும். அங்கே எழுத்து இல்லை, குரல் இல்லை, ஓசை இல்லை. ஆனால் உயிரின் அசைவெல்லாம் அதில் கலந்து இருக்கும். யோகி அதை கேட்கும்போது அவன் மனம் முழுவதும் மாறும். அவன் மூச்சு மென்மையாக மாறும். அவன் சிந்தனை நின்றுவிடும். நின்றது போல தோன்றினாலும், அது பாயும் பாய்ந்தாலும் அது அமைதி. அதுவே சமாதியின் பரமம். சமாதி அடைவது என்பது மனத்தின் பயணம் அல்ல, அது மனத்தை தாண்டும் பயணம். மனம் தன்னை உணர முயன்றால் அது தோல்வியடையும். ஏனெனில் உணர்வது மனத்தின் இயல்பு. ஆனால் சமாதி உணர்விற்கு அப்பாற்பட்டது, அது இருப்பு மட்டுமே. அந்த இருப்பு எந்த பெயரும் எந்த வடிவமும் இல்லை, ஆனால் அது எல்லாவற்றையும் தாங்கி நிற்கிறது. அந்த நிலையில்தான் புத்தர் கூறிய யோக ரகசியம் தங்குகிறது. புத்தர் சொன்னார், உன்னுள் நீ பார்க்கும் பொழுது உலகம் மாறும். உன் பார்வை மாறும்போது உலகம் மறையும். உன் உள்ளம் மாறும்போது பிரபஞ்சம் தோன்றும். அந்த தோற்றம் வெளிப்படையானது அல்ல, அது உள் ஒளியின் வெளிப்பாடு. அந்த ஒளி யோகத்தின் மூச்சு. அது வெளிவராது, அது பரவும் போதும் அதில் தன்னே கரைந்துவிடும். மனம் நிழல் போல, அதனை துரத்த முடியாது. ஆனால் ஒளி வந்தால் நிழல் தானாக மறையும். அதுபோல தியானம் வந்தால் மனம் தானாக அமைதியாகும். அமைதியான மனம்தான் சமாதி. அவ்விடத்தில் புத்தர் தன்னை உணர்ந்தார். அவர் தன்னை காணவில்லை, ஆனால் எல்லாவற்றையும் கண்டார். அவர் தன்னை காணாததில்தான் முழுமை. அவர் சொன்னார், இதுதான் மோக்ஷம், இதுதான் யோகத்தின் இரகசியம், இதுதான் சமாதியின் வழி. அந்த வழியில் நாமும் நடக்க முடியும். ஆனால் நடப்பது என்றால் முயற்சியுடன் அல்ல, அனுபவத்துடன் இருக்க வேண்டும். ஏனெனில் அனுபவம் மட்டுமே உண்மையை திறக்கும். அறிவு கதவை காட்டும், ஆனால் அனுபவம் கதவை திறக்கும். அந்த திறந்த கதவுக்குள் சென்றால் யாரும் திரும்ப மாட்டார்கள். ஏனெனில் திரும்ப வர யாரும் இல்லை. அங்கே நாமில்லை. அங்கே நாமாக இருந்தது ஒளி ஆகிவிட்டது. அந்த ஒளியே புத்தர். அந்த ஒளியே யோகத்தின் நிசப்த மையம். அந்த மையமே சமாதியின் உச்சி. சமாதியின் ஆழத்தில் ஒரு நிமிடம் என்றால் அது மனித நேரத்தின் அளவில் கணக்கிட முடியாது. ஏனெனில் அந்த நிமிடம் காலத்தின் எல்லையே கடந்துவிடும். அங்கே கடந்தது இல்லை, எதிர்காலம் இல்லை. அங்கே உள்ளது இப்போது என்றே ஒன்று. அந்த இப்பொழுதே யோகத்தின் உயிர். புத்தர் அந்த இப்பொழுதில் முழுவதும் தங்கி நின்றார். அவர் ஒவ்வொரு மூச்சும் அந்த இப்பொழுதே தாங்கியிருந்தது. அவர் கண்கள் மூடியிருந்தாலும் அவர் உலகின் ஆழ்ந்த உண்மையை பார்த்தார். அவர் சொன்னார், பார்வை என்றால் கண்ணால் காண்பது அல்ல, அது உள்ளத்தின் ஒளியில் விழிப்பது. அந்த விழிப்பு தன்னுள் பிறந்ததும் உலகம் மறைகிறது. அந்த மறைவில்தான் சமாதி பிறக்கிறது. மனம் யோசிக்கிறது, அது தேடுகிறது. ஆனால் தேடல் முடியாதவரை அது தன்னை விட்டு செல்லாது. புத்தர் அந்த தேடலை நிறுத்தவில்லை, அவர் அதை தாண்டினார். அவர் சொன்னார், தேடலை நிறுத்த வேண்டாம், ஆனால் அதை நீ கடந்து போ. யாரை தேடுகிறாயோ நீயே அந்த தேடல் முடிந்ததும் தேடுபவன் இல்லை, தேடப்படுவது இல்லை. அங்கே இருப்பது ஒரே அமைதி. அந்த அமைதியே தியானத்தின் நிழல். அந்த நிழலில் ஒளி மறைந்திருக்கிறது. அந்த ஒளிதான் யோகத்தின் இரகசியம். யோக ரகசியம் என்பது ஒரு மந்திரம் அல்ல, அது ஒரு நிலை. அது ஒருவரால் கற்றுக்கொள்ள முடியாது, அது ஒருவரால் அனுபவிக்கப்பட வேண்டும். அந்த அனுபவம் வருவது மனம் பிசகாமல் இருக்கும்போதுதான். பிசகாத மனம் குளம் போல நின்றிருக்கும். அந்த குளத்தில் விழும் ஒளி மின்னலாக பரவும். அந்த மின்னல் புத்தரின் விழிப்பின் கண்ணிமையாகும். அந்த மின்னல் நம்முள் இருக்கிறது. ஆனால் அதை உணர மனம் தூய்மையாக்கப்பட வேண்டும். மனம் தூய்மையாவதற்கு ஆசை கரைய வேண்டும். ஆசை கரைந்தால் பயம் மறையும். பயம் மறைந்தால் அமைதி பிறக்கும். அந்த அமைதியில்தான் கருணை பிறக்கும். கருணை பிறந்தால்
தன்னை காண முடியாது. ஏனெனில் தன்னை காணும் தேவையே இல்லாமல் போகும். கருணை உள்ளவன் எல்லாவற்றையும் தன் போல காண்கிறான். அப்போது வேற்றுமை இல்லாத நிலை தோன்றும். அந்த நிலையே யோகத்தின் பரமம். புத்தர் கருணையின் வெளிப்பாடு. அவர் எவரையும் பிரித்தாரில்லை, எதையும் தள்ளினாரில்லை. அவர் எல்லாவற்றையும் தன் உள்ளே இணைத்தார். அந்த இணைப்புதான் சமாதியின் உச்சி. யோகியின் மனம் இத்தகைய ஒன்றிணைவை அடைந்தால் அவன் ஒளியாக மாறுகிறான். அந்த ஒளி வெளியில் அல்ல, அது உள்ளத்தின் மையத்தில் பிறக்கும். மையம் என்றால் புள்ளி அல்ல, அது எல்லையற்ற வட்டம். அது தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அந்த நிலை பிரபஞ்சத்தின் தாளத்தில் ஒலிக்கிறது. புத்தர் சொன்னார், மூச்சுதான் வாழ்க்கையின் பாலம். அது உடல் மற்றும் ஆன்மா இடையே இருக்கும். அதனை நன்கு கவனித்தால் இரண்டுமே ஒன்றாகிவிடும். அவன் ஒவ்வொரு மூச்சிலும் அமைதியின் துளிகளை உணர்ந்தார். அவர் சுவாசத்தின் இடைவெளிதான் சமாதியின் கதவு. அதில் நுழைந்ததும் வெளி உலகின் ஓசை மறைந்தது. உள் உலகின் ஒளி மட்டும் நிறைந்தது. அந்த ஒளி கருணை, அந்த ஒளி ஞானம், அந்த ஒளி உயிரின் இயற்கை. அந்த இயற்கையை அறிந்தவன் யோகி அல்ல, அவன் இயற்கையே. அவன் பிரபஞ்சத்துடன் ஒன்றாகும். அவன் பேசும்போது காற்று ஒலிக்கும். அவன் சிரிக்கும்போது மலர்கள் மலரும். அவன் அமைதியில் தங்கும்போது மழை பெய்யும். அது இயற்கையின் ஒலியுடன் அவனின் ஆன்மா இசைவது போல ஆகும். அந்த இசைதான் சமாதியின் பாட்டு. மனிதன் இந்த நிலையை அடைய முடியாதவன் அல்ல, ஆனால் அவன் மனம் குழப்பமாக இருப்பதால் அது தன்னை காண முடியாது. அவன் அமைதியாக இருந்தால் தன்னை காணலாம். தன்னை கண்டதும் பிரபஞ்சம் வெளிப்படும். அந்த வெளிப்பாடு வார்த்தையால் சொல்ல முடியாது. அது அனுபவத்தின் சுவை, அது மோனத்தின் மனம், அது ஒளியின் உவமை. அந்த உணர்வு பிறந்ததும் உயிர் தன்னை விட்டுவிடும். ஆனால் அழிவில்லை. அது உருவம் மாறும். உருவம் இல்லாமல் இருக்கும் உயிர்தான் புத்தரின் தியானத்தின் பரிணாமம். அந்த பரிணாமம் தொடர்ச்சியாக உள்ளது. அது நிற்காது. அது பாய்கிறது. அது நிசப்தமாக பாய்கிறது. அதில் புயல் இல்லை, அலை இல்லை, ஆனால் ஆற்றல் நிறைந்த ஓட்டம். அது தன்னில் எல்லாவற்றையும் எடுத்துச் செல்கிறது. ஆசை, சிந்தனை, பந்தம் அனைத்தும் கரைகிறது. அவ்விடத்தில் ஆன்மா ஒரே ஒளியாக மாறுகிறது. அதுவே சமாதியின் இறுதிப் புள்ளி. ஆனால் அந்த புள்ளி முடிவு அல்ல, அது ஆரம்பம். அது மறுபிறப்பு. அது நித்திய விழிப்பு. அந்த விழிப்பு வந்ததும் கண்ணால் காணப்படும் எல்லாம் மறைந்து போகும். ஏனெனில் உண்மை வெளியில் இல்லை. அது நம்முள் சுவாசிக்கிறது. அது நம் இதயத்தின் ஆழத்தில் தங்குகிறது. அதை காண வெளியில் தேட வேண்டாம் என்று புத்தர் சொன்னார். அது உனது உள்ளத்தின் அமைதியில் உள்ளது. அந்த அமைதி பிறந்ததும் உலகம் தன்னால் மறையும். அப்போது நீ பார்க்கும் ஒவ்வொரு உயிரும் உன் இதயத்தின் பிரதிபலிப்பாக தோன்றும். அப்போது யாரும் அந்நியர் இல்லை, யாரும் பகைவர் இல்லை, எல்லாமே ஒரே ஒளி. அதுவே யோகத்தின் பரம ரகசியம். சமாதியின் உச்சியில் புத்தர் தன்னை காணவில்லை, ஆனால் யாவற்றையும் உணர்ந்தார். அவர் கண்கள் மூடியிருந்தாலும் அவர் உள்ளத்தின் ஒளி பிரபஞ்சத்தையே நிரப்பியது. அந்த ஒளியில் இருள் இருந்தது இல்லை, அந்த இருளே ஒளியாகிவிட்டது. அதுவே பரிபூரண ஞானத்தின் ஆரம்பம். அந்த ஞானம் புத்தகத்திலிருந்து இல்லை, அனுபவத்திலிருந்து பிறந்தது. அந்த அனுபவம் யோகத்தின் இரத்தம். அந்த இரத்தம் கருணையின் நதி போல் பாய்கிறது. அது எதையும் தள்ளாது, எதையும் பிடிக்காது. அது வெறும் பாயும். அந்த பாய்வில் அமைதி இருக்கும். அந்த அமைதியே பரம சமாதியின் குரல். புத்தர் அந்த குரலை கேட்கவில்லை, அவர் அதிலே ஒன்றாகிவிட்டார். அந்த ஒன்றிணைவுதான் சமாதியின் முடிவு அல்ல, அது துவக்கம். அந்த துவக்கம் நித்தியமாக நடக்கிறது. அவ்வாறு மனம் கரைந்ததும் உயிர் எல்லாவற்றையும் தொடும், ஆனால் பிடிக்காது. அது காற்று போல் எல்லாவற்றிலும் கலக்கும். அந்த கலப்புதான் பரிபூரண நிலை. அங்கே தன்னையும் உலகையும் பிரிக்க முடியாது. அந்த இடத்தில் உள்ளமும் புறமும் ஒரே ஒளியாக இணைந்து நிற்கும். அந்த ஒளிதான் யோகத்தின் உயிர்மூச்சு. புத்தர் சொன்னார், மனம் தன்னை கடந்து சென்றால் அதுவே சமாதி. ஆனால் மனம் கடக்கப்படும் வரை அது யோகியாக இருக்க வேண்டும். தியானம் தன்னில் ஆழமாவதை நிறுத்தாமல் நீள வேண்டும். நீளும் போது அது ஓர் இடத்தில் நின்றுவிடும். அந்த இடம் இல்லை. அந்த இடம் இல்லாததுதான் இடம். அந்த நிலையில்தான் ஆன்மா பூரண அமைதியில் தங்கும். அந்த அமைதி எத்தையும் தேடாது. அது ஏற்கனவே அனைத்தையும் பெற்றது. அந்த பூரண உணர்வே பரிபூரண ஞானம். ஞானம் என்றால் தெரியாமையே மறப்பது அல்ல, அது அதனுடன் ஒத்திசைவது. அது நிழலை ஒளியாக்கும். அது இருளில் ஒளி காணும். அது ஒளியில் இருள் காணும். அதுவே சமநிலை. அதுவே யோகத்தின் இதயம். அந்த இதயம் துடிக்கும் ஒவ்வொரு துடிப்பும் பிரபஞ்சத்தின் ஓசையுடன் இணைந்து புனித அலைகளாக பாய்கிறது. அந்த அலைகளில் உயிரின் ரகசியம் மறைந்து இருக்கிறது. புத்தர் தன்னுள் அந்த அலைகளின் தாளத்தை உணர்ந்தார். அவர் சொன்னார், ஒவ்வொரு உயிரும் அந்த தாளத்தின் ஒரு ஒலி. அந்த ஒலி தன்னை காண விரும்பினால் அது மௌனமாக வேண்டும்.
அந்த மோனம் கற்றுக்கொள்வது அல்ல, அது பிறக்கும். அந்த பிறப்பு தியானத்தின் ஆழத்தில் நிகழும். தியானம் நீடித்தால் யோகி அந்த மோனத்தில் கரைந்து விடுவான். கரைந்ததும் பிரபஞ்சம் அவனின் இதயத்தில் விளங்கும். அந்த விளக்கம்தான் பரிபூரண சமாதி. மனம் ஒரு புயல் போல இருந்தாலும் அந்த புயல் அமைதியாகும் தருணம் உண்டு. அந்த தருணம் யோகியின் உயிர் முழுவதும் நிறைக்கும். அந்த நேரம் என்றால் காலம் தன்னால் நிற்கும், இடம் தன்னால் மறையும், தன்னால் எல்லாமாக மாறும். அந்த நிலை சமாதியின் நிழல் அல்ல, அதன் வெளிச்சம். அந்த வெளிச்சத்தில் யாரும் இல்லை, ஆனாலும் அனைத்தும் இருக்கிறது. அது வெறும் ஒளி. அந்த ஒளி பாசமில்லாமல், பாசம் காட்டும் சொற்களில்லாமல், அர்த்தம் தரும் ஓசை இல்லாமல் இசை கேட்கும். அதுவே புத்தரின் சமாதி. அந்த சமாதியில் இருந்து வெளிவந்தவர் இல்லை. ஏனெனில் வெளி இல்லை. உள்ளே இல்லாமல் வெளி எப்படி பிறக்கும் என அவர் கூறினார். யோகி அதைக் காணும்போது அவன் பயண முடிவடையும். ஆனால் அதே நேரத்தில் புதிய பிறப்பும் ஆரம்பமாகும். அந்த பிறப்பு உடலுக்கல்ல, அது ஆன்மாவுக்கானது. ஆன்மா தன்னை அறிந்ததும் அவன் எல்லாவற்றையும் அறிவான். ஆனால் சொல்ல முடியாது. ஏனெனில் சொல்லும் இடம் இல்லை. சொல்லும் அவன் இல்லை, சொல்லப்பட வேண்டியதும் இல்லை. அந்த நிலையில்தான் பரிபூரண கானம். அந்த நாணம் தன்னை பரப்புகிறது. அது ஒளியின் விதை போல பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு மூலையும் தொடுகிறது. அந்த தொடுதல் கருணையாக மாறுகிறது. அந்த கருணை உயிர்களுக்கு வழிகாட்டும். அது பேசாது, ஆனால் அதன் நிசப்தம் அனைத்தையும் பேசும். அதன் துளிகள் நம் மனத்திலும் விழும்போது நாம் மாறுவோம். அந்த மாற்றம் அமைதியாக வரும், ஆனால் அதில் பேராற்றல் இருக்கும். அந்த ஆற்றல் புத்தரின் சமாதி வழியில் பிறந்தது. அது நம் சுவாசத்தில் உயிர்ப்பிக்கும். சமாதி என்பது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு வழி. அந்த வழி யாருக்காகவும் தனித்தது இல்லை, அது அனைவருக்குமானது. யாரும் அதை அனுபவிக்க முடியும். ஆனால் அனுபவம் வந்ததும் தன்னை விட வேண்டியது அவசியம். ஏனெனில் தன்னை விடாதவரை யாரும் அந்த வழியில் தங்க முடியாது. மனம் தன்னை தாங்கும் வரை, மனம் தன்னை நிறுத்தும் வரை, மனம் தன்னை மறக்கும் வரை யோகி அந்த வழியில் நடக்க வேண்டும். அந்த நடையில்தான் விடுதலை. புத்தர் விடுதலையை அடைந்தார். அவர் அதில் தங்கவில்லை, அவர் அதாகிவிட்டார். அதனால் அவர் ஒளி ஆனார். அந்த ஒளி இன்றும் பாய்கிறது. அந்த ஒளி இன்று நம் இதயத்திலும் பிரகாசிக்கிறது. நாம் அதைக் காண விரும்பினால் நம் உள்ளம் அமைதியாக வேண்டும். அதுவே வழி, அதுவே யோகத்தின் உயிர், அதுவே சமாதியின் புனித ரகசியம். சமாதியின் மையத்தில் அமைதியாக இருந்த புத்தரின் உள்ளம் வெளிப்புற உலகைத் தொடாமல் இருந்தது. ஆனாலும் அந்த அமைதி தன்னால் பரவி சென்றது. அது காற்றைப் போல அசையாமல் இருந்தாலும் எல்லாவற்றையும் தொடுகிறது. அது பேசாமல் இருந்தாலும் உயிர்களை விழிக்கச் செய்கிறது. அது எந்த மதத்திற்கும் எந்த மொழிக்கும் சொந்தமல்ல, அது எல்லாவற்றிற்கும் சொந்தமானது. அது கருணையின் மொழி. அந்த மொழி மோனத்தின் இதயத்தில் பிறக்கிறது. அந்த மோனம் புத்தரின் உள்ளத்தின் குரல். அந்த குரல் ஒலி இல்லாமல் நம் உயிரின் ஆழத்தில் ஒலிக்கிறது. அந்த ஒலி நம் உள்ளத்தின் குரல் போல எழும்பும். அது நம் சுவாசத்தில் மெல்ல நுழைந்து நம் சிந்தனைகளில் ஒளியை ஏற்படுத்தும். அந்த ஒளி அறியாமையின் இருளை நீக்கும். அந்த இருள் நீங்கும் போது மனம் தன்னை தானே அறியும். தன்னை அறிதல் என்பது புத்தரின் யோகத்தின் ரகசியம். அது எந்த ஆசனத்திலும் எந்த பிராணாயாமத்திலும் முழுமையாக அடையப்படாது. அது அமைதியில் மட்டுமே வெளிப்படும். அந்த அமைதி வெளியில் இல்லை, அது நம்முள் இருக்கிறது. அதனை உணர நம் மனம் நிம்மதியாக வேண்டும். நிம்மதி வர மனம் தன்னால் நிற்க வேண்டும். புத்தர் கூறினார், ஒவ்வொரு உயிரிலும் தன்னுடைய ஒளி உறங்கிக் கிடக்கிறது. அந்த ஒளியை எழுப்ப யாரும் முடியாது. அந்த ஒளி தானாகவே விழிக்கும். அந்த விழிப்பு சமாதியின் பிறப்பு. அந்த விழிப்பு ஒருவரின் இதயத்தில் நிகழும்போது அந்த இதயம் முழு பிரபஞ்சத்தையும் தழுவும். அந்த தழுவல் கருணை ஆகும். அது தானாகவே உயிர்களுக்கு ஆறுதல் தரும். கருணை என்பது யோகத்தின் மிக உயர்ந்த நிலை. ஏனெனில் அது தன்னையே மறந்த நிலை. அதில் யாருக்கும் இத்திரி இல்லை, யாருக்கும் வேறுபாடு இல்லை. அங்கே எல்லாமே தன்னை போல தெரியும். அந்த பார்வையில் புத்தர் மனிதர்களை பார்த்தார், அவர்களின் துன்பத்தை பார்த்தார். ஆனால் அவர் அதில் துயரம் காணவில்லை. அவர் அதில் விழிப்பின் விதையைக் கண்டார். அவர் சொன்னார், துன்பம்தான் சத்தியத்தின் வழி. அது உயிரை விழிக்கச் செய்யும். துன்பம் இல்லாமல் யாரும் ஒளியே காண முடியாது. அந்த ஒளியைக் காணும் வரை மனிதன் தேடுவான். தேடல் முடிந்ததும் அவன் அமைதியாகி விடுவான். அமைதி வந்ததும் சமாதி பிறக்கும். சமாதி பிறந்ததும் கருணை தன்னால் பாயும். அந்த பாய்ச்சலில் புத்தரின் குரல் ஒலிக்கும். அந்த குரல் மனிதர்களின் இதயங்களில் மெல்ல எழுந்தது. சிலர் அதை தியானம் என அழைத்தனர், சிலர் அதை யோகம் என அழைத்தனர், சிலர் அதை ஞானம் என அழைத்தனர். ஆனால் புத்தர் அதனை ஒன்றாகவே பார்த்தார். அவர் சொன்னார், யோகமும் தியானமும் ஞானமும் வேறில்லை.
அவை ஒரே நதியின் 3 அலைகள். அந்த நதி கருணை நதி. அது எங்கும் பாய்கிறது. அதன் நீர் தூய்மை. அது தாகத்தை தீர்க்காது. அது தாகத்தை முடிவுக்கு கொண்டு வரும். ஏனெனில் யாரும் தாகமற்றவராக மாறும்போது அவர் புத்தராகிவிடுகிறார். அந்த நிலை மனிதனின் இயல்பான நிலை. அது பயிற்சி பெற வேண்டியதல்ல. அது நினைவில் இருந்து நீங்க வேண்டிய நிலை. மனம் தன்னை நினைவுகளில் இருந்து விடுவித்தால் அந்த நிமிடத்தில் சமாதி பிறக்கும். அந்த சமாதி புத்தரின் போலிருக்கும். அந்த சமாதியில் இருந்து ஒளி வெளிப்படும். அந்த ஒளி உலகத்தை மீண்டும் உயிர்ப்பிக்கும். அது நம் உள்ளத்தை சுத்தம் செய்யும். அது நம் உணர்ச்சிகளை உயர்த்தும். அது நம் சிந்தனையை கருணையாக மாற்றும். புத்தர் அந்த நிலையை அடைந்தபோது அவரின் சுவாசம் பிரபஞ்சத்தின் ஓசையுடன் இணைந்தது. அந்த ஓசை ஓம் போன்றது. ஆனால் அது சொல்ல முடியாதது. அந்த ஒலி ஒளியாகி உயிர்களுக்குள் நுழைந்தது. அதுவே சமாதியின் தெய்வீக பரிமாற்றம். அது சொல்லப்படாத ஒரு யோக ரகசியம். அந்த ரகசியத்தை அறிந்த யோகி சொற்களால் கற்றுக் கொடுக்க முடியாது. ஆனால் அவரின் இருப்பு போதும், அவரது மௌனம் போதும், அவரது பார்வை போதும் அந்த பார்வையில் கருணை பிறக்கும். அந்த கருணையில் உயிர்கள் தன்னை அறியும். அந்த கருணை பரவிய போது உலகம் மாறியது. மலைகள் அமைதியாகின. கடல்கள் தன்னிலேயே பிரதிபலித்தன. மரங்கள் தியானத்தில் நின்றன. காற்று ஜபம் சொன்னது. மழை மந்திரமாக விழுந்தது. ஒவ்வொரு உயிரும் தன்னை பற்றிய ஓர் நினைவில் விழித்தது. அந்த நினைவு புத்தரின் யோக ரகசியம். அது பண்டைய காலத்திலிருந்தே நம் உயிரில் ஒளிர்கிறது. அந்த ஒளி சில சமயம் மறைந்து போகும். ஆனால் அது மறையாது. அது காத்திருக்கும். அது மீண்டும் விழிக்க நம் மனம் தயார் ஆனதும் அது தன்னால் வெளிப்படும். அதுவே விழிப்பின் சக்தி. புத்தர் அந்த சக்தியை யாரிடமும் திணிக்கவில்லை. அவர் சொன்னார், யாரும் அதை அறியலாம். ஆனால் அதை அடைவதற்கு தன்னை விட வேண்டும். தன்னை விடுவது சுலபமல்ல. ஆனால் தன்னை விடாமல் யாரும் உண்மையை காண முடியாது. தன்னை விடுவது மரணமல்ல. அது பிறவியற்ற பிறப்பு. அது புனித பிறப்பு. அது நித்திய ஒளியின் பிறப்பு. அந்த ஒளி வந்ததும் இருள் மறையும். இருள் மறைந்ததும் மனம் அமைதியாகும். மனம் அமைதியானதும் உயிர் புனிதமாகும். அந்த புனித உயிர்தான் சமாதியின் நிஜ வடிவம். அந்த சமாதியில் புத்தர் மறைந்தார். ஆனால் அவர் மறைந்தது அல்ல. அவர் பிரபஞ்சமாகிவிட்டார். அவர் ஒளி இன்றும் நம் இதயத்தில் ஒலிக்கிறது. நம் மூச்சில் அலைகிறது. நம் கனவில் தோன்றுகிறது. நம் தியானத்தில் வெளிப்படுகிறது. நாம் அதை உணர முடியுமானால் அதுவே யோகத்தின் உச்சம். அதுவே சமாதியின் வழி. அதுவே புத்தரின் யோக ரகசியம். அமைதியின் ஆழத்தில் எல்லா ஒலிகளும் கரைந்து போகும். அந்த அமைதி ஒரு சுவாசமல்ல. அது உயிரின் உண்மையான ஒலி. அந்த ஒலியே புத்தர் தன்னுள் கண்டார். அவர் தன்னுள் அந்த ஒலி வெளிப்பட்ட போது அவர் அதை உலகுக்கு வழங்கவில்லை. ஆனால் உலகம் அதில் தன்னை கண்டது. அந்த கண்டல்தான் சமாதியின் அர்த்தம். யோகத்தின் இதயம், தியானத்தின் திசை. அந்த திசையில் நடந்தால் ஒவ்வொரு உயிரும் தன்னை காணும். அந்த காணல் பார்வையால் அல்ல. அது உணர்ச்சியால் அல்ல. அது விழிப்பால். அந்த விழிப்பு சொற்களால் சொல்ல முடியாதது. அது உணர முடியக்கூடியது. ஆனால் பிடிக்க முடியாதது. அது காற்றைப் போல நம் இதயத்தில் நுழைந்து நம் மனதின் கதவுகளை திறக்கும். புத்தர் கூறினார், யோகியின் கடைசி தடை தன்னையே பற்றிக் கொள்வதுதான். அந்த பற்றை விடும்போது தன்னால் இல்லாத நிலை பிறக்கும். அந்த நிலையில்தான் அவர் தன்னை எல்லாவற்றிலும் காண்கிறார். அந்த காணல் இரண்டல்ல. அதில் ஒன்றும் வேறல்ல. அந்த ஒன்றிணைவுதான் சமாதி. அந்த ஒன்றிணைவில்தான் கருணை பிறக்கும். அந்த கருணை தன்னை பற்றிய நினைவை அழிக்கும். நினைவில்லாத மனமே பரிபூரண மனம். அந்த மனம்தான் யோகத்தின் முடிவு. அந்த முடிவு முடிவல்ல. அது நித்திய துவக்கம். புத்தர் தன்னுள் மௌனமாக அமர்ந்தபோது உலகம் அவரைச் சுற்றி மாறியது. மனிதர்கள் அவரது ஒளியில் நிம்மதி கண்டனர். துன்பங்கள் மெதுவாக கரைந்தன. ஆசைகள் தங்களாகவே அமைதியாகின. அவ்வாறு ஒரு இதயம் நிசப்தமாகும்போது அது பிரபஞ்சத்தின் இதயத்துடன் தாளம் பொருந்தும். அந்த தாளம்தான் யோகத்தின் தெய்வீக இசை. அந்த இசை காது கேட்காது. ஆனால் உயிர் உணரும். அந்த உணர்வு வந்தால் தியானம் தன்னால் நடக்கும். மூச்சு தன்னால் ஓடும். மனம் தன்னால் அமைதியாகும். அங்கே முயற்சி இல்லை. அங்கே சாதனை இல்லை. அங்கே வெறும் இருப்பே உள்ளது. அந்த இருப்புதான் உன் பை. அந்த உண்மையே புத்தர் சொல்லவில்லை. அவர் அதை வாழ்ந்தார். அவர் தன்னால் ஒளி ஆனார். அவரது உடல் மண்ணாகினாலும் அவரது சுவாசம் பிரபஞ்சத்தில் கலந்து கொண்டது. அதனால் அவர் இன்றும் நம் இதயத்தில் இருப்பார். நாம் அமைதியாக அமரும்போது நாம் அந்த ஒலியை கேட்கிறோம். அது மெதுவாக நம் சுவாசத்தில் நுழைகிறது. அது நம் சிந்தனையில் ஒளியாக மாறுகிறது. அது நம் உயிரில் அமைதியாக மலர்கிறது. அந்த மலர்ச்சிதான் புத்தரின் யோக ரகசியம். அந்த ரகசியம் புத்தகத்தால் கற்றுக்கொள்ள முடியாது.
அது அனுபவத்தால் மட்டுமே உணரப்படும். அனுபவம் தன்னை அடைந்தால் யோகி தன்னை மறக்கிறான். தன்னை மறந்தவனே உண்மையான யோகி. ஏனெனில் அவர் எந்த பெயரிலும் எந்த மதத்திலும் எந்த நிலைமையிலும் இல்லாதவர். அவர் பறந்து விரிந்த ஒளி. அவர் மோனத்தின் வடிவம். அவர் கருணையின் முகம். அவர் நித்தியத்தின் துடிப்பு. அவர் சமாதியின் நிழல் அல்ல, அதன் மையம். அந்த மையம் எல்லாவற்றிலும் இருக்கிறது. அதனைக் காண நம் மனம் அமைதியாக வேண்டும். அந்த அமைதியே தெய்வம். அந்த அமைதியே புத்தர். அந்த அமைதியே நாம் தேடும் எல்லா ஞானமும் அதில் உள்ளது. நாம் வாசிக்கும் எல்லா நூல்களும் அதனுள் கரைகின்றன. நாம் கேட்கும் எல்லா ஓசைகளும் அதில் அமைதியாகின்றன. அந்த அமைதியில் இருந்து புதிய ஒளி பிறக்கிறது. அந்த ஒளி மனிதனை உயர்த்துகிறது. அந்த உயர்வு சாதனையல்ல, அது நினைவற்ற சுத்தம். அந்த சுத்தத்தில் இருந்து கருணை பாய்கிறது. அந்த கருணையில் இருந்து சத்தியம் பிறக்கிறது. அந்த சத்தியத்தில் இருந்து மோனம் பிறக்கிறது. அந்த மோனத்தில் புத்தர் தன்னை காண்கிறார். அந்த காணலில் அனைத்தும் முடிகிறது. அதே நேரத்தில் அனைத்தும் துவங்குகிறது. அந்த துவக்கமே நம் பயணத்தின் இலக்கு. அது எந்த இடத்திலும் இல்லை, அது நம் உள்ளத்தில்தான் இருக்கிறது. நம் உள்ளம் அமைதியாகும் வரை நாம் அதனை காண முடியாது. நம் உள்ளம் அமைதியானதும் நாம் அதுவாகி விடுவோம். அதுவே யோகத்தின் முடிவு. அதுவே சமாதியின் உச்சம். அதுவே புத்தரின் மோன குரல். அது இன்றும் நம் இதயத்தில் ஒலிக்கிறது. நாம் அதை கேட்க வேண்டியது மட்டுமே. நம் சுவாசத்தை மெதுவாக்கி நம் மனத்தை தணித்து நம் உயிரை ஒளியாக அனுபவிக்க வேண்டும். அந்த அனுபவமே ஆன்மாவின் உண்மையான விழிப்பு. அதுவே புத்தரின் போதனையின் ஆழம். அதுவே சமாதியின் வழி. அதுவே யோகத்தின் மறைமுக ரகசியம். அது சொல்லப்பட வேண்டியதல்ல, அது வாழப்பட வேண்டியது. அது தியானத்தில் மலர வேண்டியது. அது கருணையில் பாய வேண்டியது. அது மோனத்தில் நின்று ஒளியாக வெளிப்பட வேண்டியது. அது நம்முள் இருக்கிறது. நாம் அதை உணர்ந்தால் நாம் புத்தராகி விடுவோம். அந்த உணர்வே நம் பிறவியின் அர்த்தம்.